மாவட்டம் கொக்கஞ்சியில பொது பாதை வழியா குடிநீர் குழாய் அமைக்க வந்தவங்களை தடுத்து நிறுத்தி ஊர் பெண்களை அடித்து துரத்திய வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது. ஊர் மக்கள் குடிநீருக்காக கஷ்டப்பட்டதுனால தங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரணும்னு கோரிக்கை வச்சதை தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் பொது வழியை தோண்டி குழாய் அமைத்து குடிநீர் கொடுக்க ஏற்பாடு செய்ய சென்றிருக்காங்க. இந்த நிலையில அதே பகுதியைச் சேர்ந்த பேரூராட்சி அரசு ஒப்பந்ததாரரான சந்திரசேகர் என்பவரோ அவருடைய சகோதரரோ வேலை செய்ய வந்தவங்களை தடுத்து நிறுத்தி தகராறுல ஈடுபட்டிருக்காரு. மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்டோரையும் கட்டை மற்றும் ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தினதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை பார்ப்போம். கலெக்டர் ஆபீஸ்ல பாத்துக்கிடலாம். உங்களை இவ்வளவு அதிகாரம் இருக்குன்னா தண்ணி எல்லாருக்கும் பொதுவுதான். ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, தனிமையில வசிச்ச 85 வயசு மூதாட்டிய தாக்கி நகை பணம் கொள்ளையடித்த சம்பவத்துல போலீசார் 20 வயதான ஒரு இளம்பெண்ணை கைது செஞ்சிருக்காங்க. கடன் கேட்டு தராததுனால கொள்ளை அவதாரம் எடுத்த இளம்பெண்ணின் பின்னணி என்ன பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்துள்ள புது கும்மிடிப்பூண்டி பகுதி அன்று போலீசாரின் பூட்ஸ் கால் சத்தத்தால் சலசலத்து கிடந்தது. ஊரில் இருந்த ஓட்டு வீட்டை போலீசார் அங்குளமங்குளமாக அலசி ஆராய்ந்தனர். இரத்த வெள்ளம், குருதியில் நனைந்த சேலை, இரும்பு ராட், சிதறிக் கிடந்த பொருட்கள் என அந்த வீட்டின் சூழல் ஒரு கிரைம் சீன் நடந்ததற்கான சான்றுகள். இதே வீட்டில் வசித்த ஒரு மூதாட்டியின் மண்டை உடைக்கப்பட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அந்த கோரத்தை கண்டறியவே இத்தனை போலீசாரும் மோப்பநாய் மற்றும் தடயவியல் துறை கைரேகை நிபுணர்களுடன் களத்தில் இறங்கியுள்ளனர். தாக்கப்பட்ட மூதாட்டியின் பெயர் ராஜேஸ்வரி. 87 வயதான இவருக்கு வாரிசு இல்லை. இதனால் இந்த வீட்டில் தனிமையில் வசித்து வந்துள்ளார். சென்னை மற்றும் கும்மிடிப்பூண்டி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் சொந்தமாக வீடுகள் மற்றும் கடைகள் உள்ளன. பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களுக்கு உரிமையாளரான மூதாட்டி ராஜேஸ்வரிக்கு வாடகை பணமே மாதந்தோறும் பல லட்சம் வருவதாக கூறப்படுகிறது. இதனால் வீட்டில் உள்ள மர பீரோவில் தங்க நகைகள் மற்றும் லட்சக்கணக்கில் பணம் எப்போதும் வைத்திருப்பார் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் கடந்த 11ஆம் தேதி மதியம் 3 மணியளவில் வீட்டு வாடகை கொடுக்க 2 வட மாநில இளைஞர்கள் மூதாட்டியின் வீட்டிற்கு வந்தனர். அப்போது வீட்டின் உள்ளே மூதாட்டி ராஜேஸ்வரி இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவரது கழுத்து மற்றும் தலையில் துணி சுற்றப்பட்டிருந்தது. உடனே ஆம்புலன்ஸ் மூலம் மூதாட்டியை மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர். அங்கு அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்து வருகிறது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த போலீசார் வீட்டை சோதனை செய்ததில் பீரோவில் இருந்த தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை உறுதி செய்தனர். மேலும் அங்கே 85,60,60,000 ரூபாய் ரொக்கப்பணம் இருந்துள்ளது. உண்மையில் வந்தவன் கொள்ளையன் என்றால் மொத்த பணத்தையும் அபே செய்திருக்க வேண்டும். அப்படி நடக்காததால் இதன் பின்னணியில் வேறு ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாக சந்தேகித்த கும்மிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து இரவு பகலாக விசாரணையை தீவிரப்படுத்தினர். கண்காணிப்பு கேமராவிலும் எதுவும் பதிவாகவில்லை. மூதாட்டியாலும் தாக்க வந்த நபர் யார் என்று அடையாளம் கூற முடியவில்லை என்பதால் விசாரணை சவாலானது. இந்த நிலையில்தான்
தனிமையில் இருந்த மூதாட்டி ராஜேஸ்வரி வீட்டிற்கு நேரில் சென்று அடிக்கடி பேசுபவர்கள் யார் யார் என்பது குறித்து அக்கம் பக்கத்தில் விசாரித்தனர். அதில்தான் சுப்ரியா என்ற ஒரு 20 வயது பெண் வசமாக சிக்கினார். இவர் கடந்த ஆண்டுதான் காதல் திருமணம் செய்து கொண்டு 4 மாத ஆண் குழந்தை உள்ளது. புது கும்மிடிப்பூண்டியிலேயே வாடகைக்கு வசித்து வருகிறார். சுப்ரியாவின் அப்பா மூதாட்டி ராஜேஸ்வரியின் வீட்டு எதிரேதான் டெய்லர் கடை வைத்திருக்கிறார். அப்பாவின் கடைக்கு செல்லும் போது சுப்ரியாவுக்கு மூதாட்டியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கடைக்கு வரும்போதெல்லாம் மூதாட்டியோடு அரை மணி நேரம் பேசிவிட்டுதான் செல்வாராம். அப்படி பேசி பழகும்போதுதான் மூதாட்டி ராஜேஸ்வரியிடம் பணம் அதிகமாக புழங்குவதை பார்த்திருக்கிறார். இதனால் சம்பவத்தன்று ஒரு 10,000 ரூபாய் கடனாக வாங்கி வரலாம் என மூதாட்டியின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் சுப்ரியா. ஆனால் மூதாட்டி பணம் கொடுக்க மறுத்துவிட்டார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த சுப்ரியா மூதாட்டி ராஜேஸ்வரியை தாக்கி கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது. அந்த தாக்குதலில் மூதாட்டியின் மண்டை உடைந்து ரத்தம் பீரிட்டிருக்கிறது. உடனே பதறிப்போன சுப்ரியா தான் அணிந்திருந்த ஷாலையும் அருகிலிருந்த மூதாட்டியின் புடவையையும் வைத்து ரத்தம் வருவதை தடுத்திருக்கிறார். ஆனாலும் ரத்தம் நிற்கவில்லை. இதனால் வந்தவரை லாபம் என்று நினைத்த சுப்ரியா அங்கிருந்த மர பீரோவில் இருந்து 20 சவரன் நகைகள் மற்றும் ரொக்க பணம் ரூபாய் 1,80,000 ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கொள்ளையடித்த நகை பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் இளம்பெண் சுப்ரியாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். 20 வயதை நிரம்பிய இளம்பெண் பணத்தாசையால் மூதாட்டியிடம் கைவரிசை காட்டி துணிகர சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பது கும்மிடிப்பூண்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில காருக்குள்ள அழுகிய நிலையில கிடந்த ஆண் சடலம் மீட்கப்பட்டிருக்கு. விசாரணையில அது கோவிந்தசாலை புதுநகர் பகுதியைச் சேர்ந்த பழனி ராஜா என்கிறதும், கார்ல மது அருந்திய அவர் போதை தலைக்கேறியதுனால கதவை திறக்க முடியாம உள்ளேயே மூச்சு திணறி உயிரிழந்ததும் தெரிய வந்திருக்கு. அவரோட மனைவி 35 ஆண்டுகளுக்கு முன்ன பிரிந்து சென்றதுனாலையும் தனது உறவினரின் பராமரிப்புல பழனி ராஜா வசிச்சது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. கிருஷ்ணகிரியில இருசக்கர வாகனத்துல சென்ற பெண் மேல பின்னால் வந்த டெம்போ மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் பக்கத்துல அரசம்பட்டியிலிருந்து போச்சம்பள்ளி நோக்கி இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருந்த பெண் மேல பின்னால போன டெம்போ மோதிய விபத்துல நூல் இழையில அந்த பெண் உயிர் தப்பியிருக்காங்க. இந்த விபத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி திகிலை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை வானகரத்துல மது போதையில தாறுமாறா காரை ஓட்டி இடிச்சு விபத்தை ஏற்படுத்தி 2 பேரை கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சாலையில திரும்புற திசையெல்லாம் படுகாயமடைந்தவர்களும் பலியானவர்களும் ரத்த வெள்ளத்துல கிடந்த காட்சி நெஞ்ச பதற வைக்குது. குழந்தையோட சென்று விபத்தை ஏற்படுத்திய போதை ஆசாமிய போலீசார் பிடிச்ச போது பொதுமக்களையும் போலீசாரையும் அந்த ஆசாமி அடிக்க பாய்ந்து வாக்குவாதம் செஞ்சு தப்ப முயற்சி செஞ்சிருக்காரு. அப்ப தள்ளுமுள்ளை ஏற்பட்டிருக்கு. அந்த போதை ஆசாமியை காவல்துறையினர் கைது செஞ்சு இப்ப விசாரணை நடத்திட்டு வராங்க.
கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல பைக்ல அதிவேகமா போன இளைஞர் பள்ளி பேருந்துல மோதி விபத்துல சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜோஸ் அப்படிங்கிற இளைஞர் மாரநல்லூர்ல பைக்ல சென்றிருக்காரு. வளைவுல அதிவேகமா திரும்ப முயன்றப்ப எதிர்க்க வந்த பள்ளி பேருந்தை கண்டதும் தடுமாறி கீழே விழுந்திருக்காரு. இந்த காட்சிகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பைக்கில் அதிவேகமாக சென்ற இளைஞர் பள்ளி பேருந்தில் மோதி விபத்தில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜோஸ் என்ற இளைஞர் மாரநல்லூரில் பைக்கில் சென்றுள்ளார். வளைவில் அதிவேகமாக திரும்ப முயன்றபோது எதிரே வந்த பள்ளி பேருந்தை கண்டதும் தடுமாறி கீழே விழுந்தார். இந்த விபத்தில் ஜோஸ் நூழலையில் உயிர் தப்பினார். நடிகர் தனுஷ் இயக்கி நடிச்சிருக்க படம் இட்லி கடை. அக்டோபர் 1ஆம் தேதி திரைக்கு வரும் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா செப்டம்பர் 14 நடந்தது. இதுல பேசிய நடிகர் தனுஷினுடைய மேனேஜர் ஸ்ரேயஸ், ஃபேமஸாக 2 வழிகள் இருக்கு. ஒன்று உழைத்து ரத்தம் சிந்தி முன்னேறது, 2வது உயரத்துல இருக்கிறவங்கள அடிப்பது. தனுஷ் சினிமாவில் வளர்த்து விட்டவர்களே வளர்ந்த பின் அவரை அடிக்கிறாங்க. தனுஷ் சார் நல்லவனா இருக்க ரொம்ப நல்லவனா இருக்காதீங்கன்னு பேசினார். சிவகார்த்திகேயன், அனிருத், விக்னேஷ் சிவன், நயன்தாரா ஆகியோரை தான் மறைமுகமா தனுஷ் மேனேஜர் விமர்சித்திருக்கிறதா திரையுலகத்துல பேசப்படுது. பத்து வருஷமா ஒரே சமூகத்தை சேர்ந்த இளம் பெண்ணை காதலிச்ச வாலிபர் பெண் வீட்டார வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. சில தினங்களுக்கு முன்னாடி அந்த பெண்ணினுடைய தாயார் கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ பகீர் கிளப்புகிறது. இந்த விவகாரத்துல என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். நீ ஆம்பளையா இருந்தா என் மேல கை வைடா பார்க்கலாம். உன்னை அன்னைக்கே தட்டி விட்டுருக்கணும். என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் கையில தான் என்கிற ரீதியில் கடும் கோபத்தோடு கொந்தளித்த இந்த தாயின் எண்ணம் தற்போது நிறைவேறி உள்ளது. மகளின் 10 வருட காதலனை மிக கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்துள்ளனர். சார் காரணமே அவ அம்மா தான் சார், விஜயாங்கிற ஒரு அம்மா தான் சார் காரணமே. கொல்லப்பட்டவர் 28 வயதான வைரமுத்து. மயிலாடுதுறை அருகே உள்ள அடியமங்கலம் கிராமத்தை சேர்ந்த குமார் என்பவரின் செல்ல மகன். 2 வீலர் மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்த வைரமுத்து அதே பகுதியை சேர்ந்த 26 வயதான இளம்பெண்ணை கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். கல்லூரி படிப்பை முடித்த அந்த இளம்பெண் தற்போது சென்னையில் உள்ள நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இருவரும் திருமண வயதை எட்டியதால் வைரமுத்து காதலியின் குடும்பத்தினரிடம் முறைப்படி பெண் கேட்டு சென்றிருக்கிறார். இருவரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்கள் காதலுக்கு பெரியளவில் எதிர்ப்பு இருக்காது என்றே அனைவரும் நினைத்துள்ளனர். ஆனால் டிகிரி முடித்து சென்னையில் வேலை பார்க்கும் என்னுடைய மகளுடைய ஸ்டேட்டஸுக்கும் 2 வீலர் மெக்கானிக்காக வேலை பார்க்கும் உனக்கும் செட் ஆகாது என அந்த இளம்பெண் பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக காதலர்கள் இருவரும் அடிக்கடி ரகசியமாக சந்தித்து அவர்களின் வருங்கால வாழ்க்கை குறித்து திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள். இது இளம்பெண்ணின் தாய் விஜயாவிற்கு தெரியவர அவர் வைரமுத்து வேலை பார்க்கும் மெக்கானிக் ஷாப்பிற்கு சென்று கொலை மிரட்டல் விடுக்கும் தொனியில் மிரட்டியுள்ளார்.
நீ ரெக்கார்ட் எடுத்தா என்ன பண்ணுவ? நீ ஆம்பளை தான் நேரா பேசுவடா. நேரா பேசுவ. சரி. நீ என்ன லைன்ல விட்ட பாரு. அன்னைக்கு அவனை தட்டி இருக்கணும்டா. யாரு உனக்கு? அன்னைக்கு அவனை தட்டி இருக்கணும். சரி பேசு. நீ போய் கேட்டு ரெக்கார்ட் பண்ண வேண்டியதா? நீ ரெக்கார்ட் பண்ண வேண்டியதா? ரெக்கார்ட் பண்ணேதா? இரு தரப்பினருக்கும் பிரச்சனை தொடர்ந்து வந்த நிலையில் சமீபத்தில் இவர்களின் காதல் விவகாரம் காவல் நிலையத்தில் வைத்து பஞ்சாயத்து செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த இளம்பெண் காதலன் வைரமுத்துவோடு செல்வதாக உறுதியாக தெரிவித்துள்ளார். அதோடு அவரின் பெற்றோரிடம் வாழு, எங்களையும் வாழவிடு என கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்ததாக சொல்லப்படுகிறது. இருவரும் மேஜர் என்பதால் காவல்துறையினருக்கு காதலர்கள் பக்கமே சப்போர்ட் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக விஜயா அவருடைய மகளை தலைமூழ்கிவிட அந்த இளம்பெண் காதலனோடு சென்றிருக்கிறார். போலீஸ் கேட்டப்ப கூட நான் அவங்க கூட போறேன்னு சொன்ன. முத்து கைய முடிச்சு என்ன கூட்டிட்டு போனா சித்தி. இப்ப கைய விட்டுட்டா சித்தி. வைரமுத்துவின் பெற்றோரும் இளம்பெண்ணின் வீட்டில் சமரசம் பேசி சில மாதங்களிலேயே திருமணம் செய்து வைப்பதாக தெரிவித்துள்ளனர். அப்புறம் முருகன் சார் வச்சுட்டு எஸ்ஐ வச்சுட்டு பேசிட்டு அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து பேசிட்டு எனக்கு பொண்ணு தேவையில்லை அப்படின்னாங்க. சரி தேவையில்லைன்னா பரவாயில்ல, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டோம். அழைச்சிட்டு வந்து இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ். சார் காரணமே அவள் அம்மா தான் சார், விஜயாங்கிற ஒரு அம்மா தான் சார் காரணமே. அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே என்ன எங்களுக்கு குறைச்ச. இந்நிலையில்தான் நேற்று வைரமுத்து வீட்டிலிருந்து அந்த இளம்பெண் வேலைக்காக சென்னை புறப்பட்டு சென்றுள்ளார். காதலியை வழியனுப்பி வைத்துவிட்டு வைரமுத்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் திடீரென வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். அந்த ஊர்ல எதிரியா நம்ம வாழ்ந்து காட்டணும் எத்தனை பேர் சொன்னாங்க. முத்து நம்ம ஜெயிச்சிருவோம்டா அப்படின்னு சொன்னா, ஆனா நாங்க தோத்துட்டோமே. எங்களுக்கு தீர்வே கிடைக்கல. கழுத்து மற்றும் கைகளில் ஆழமான வெட்டுக்காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த வைரமுத்துவை மீட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். காதல் விவகாரத்தில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் அப்பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்காக 30க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மா அப்பாவே நானா முத்து, எனக்கு நீ தான் முத்து வேணும்னு வந்தான். 11 வருஷமா நான் அடி வாங்காத அடி இல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு முத்து நான் வர முத்து. காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் வைரமுத்து காதல் விவகாரத்தில்தான் கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதியாகியிருக்கிறது. தலைமறைவாக உள்ள கொலையாளிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். நீ என்ன லைன்ல விட்ட பாரு. அன்னைக்கு அவனை தட்டி இருக்கணும்டா. யாரு உனக்கு? அன்னைக்கு அவனை தட்டி இருக்கணும். பேசு. மறைந்த நடிகை சௌந்தர்யாவுடன் தானும் ஹெலிகாப்டர்ல செல்ல வேண்டி இருந்தது. ஆனா சூழ்நிலை காரணமா தவிர்த்து விட்டேன்னு நடிகை மீனா தெரிவிச்சிருக்கிறது சினிமா வட்டாரத்திலும் ரசிகர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 2004ஆம் ஆண்டு ஹெலிகாப்டர் விபத்துல நடிகை சௌந்தர்யா உயிரிழந்தது இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில பேரதிர்ச்சியாகவே பார்க்கப்படுது. இந்த நிலையில சமீபத்துல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்ட மீனா தானும் சௌந்தர்யா கூட தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டி இருந்ததுன்னோ படப்பிடிப்பு இருந்ததுனால தவிர்த்துட்டேன்னு தெரிவிச்சிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நள்ளிரவுல நடந்த BMW கார் விபத்துல அரசு அதிகாரி பரிதாபமா பலியாகியிருக்காரு. தொழிலதிபர் மனைவியின் நைட் ரைடால நேர்ந்த பயங்கரம்தான் இது. நிதி அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி BMW கார் மோதி பலி. இந்த செய்திதான் இன்று ஒட்டுமொத்த டெல்லியையும் பதற வைத்திருக்கிறது. நள்ளிரவில் மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த அதிகாரியின் மீது சாலையில் சீறி பாய்ந்த கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது.
மருத்துவமனைக்கு அழைத்து வருவதற்குள் அதிகாரி பரிதாபமாக இறந்துவிட அவரின் மனைவி மட்டும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஞாயிறு இரவு டெல்லி சாலையில் நடந்தது என்ன என்று தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ள பொருளாதார விவகாரத்துறையின் துணை செயலாளராக பதவி வகித்து வருபவர்தான் நவ்ஜோத் சிங். 52 வயதான இவர் சம்பவத்தன்று இரவு பங்களா சாஹிப் குருத்வாரிலிருந்து தனது மனைவி சந்தீப் கவுருடன் பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது டெல்லி கான் மெட்ரோ நிலையம் அருகே ரிங் ரோட்டில் வந்த ஒரு BMW கார் கட்டுப்பாட்டை இழந்து நவ்ஜோத் சிங் பைக் மீது மோதியது. இதில் பைக் தூக்கி வீசப்பட்ட நிலையில் நவ்ஜோத் சிங்கும் அவரது மனைவி சந்தீப் கவுரும் படுகாயமடைந்தனர். விபத்தை ஏற்படுத்தியவர்களே இருவரையும் மீட்டு டாக்ஸி மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தனர். ஆனால் வரும் வழியிலேயே நவ்ஜோத் சிங் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கைவிரித்திருக்கிறார்கள். சந்தீப் கவுர் மட்டும் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த நவ்ஜோத் சிங்கின் மகன் நவ்னூர் சிங்கிற்கு காத்திருந்தது அதிர்ச்சி. காரணம், தந்தை நவ்ஜோத் பெரும்பாலும் மெதுவாகவே பைக் ஓட்டக்கூடிய நபர். இதனால் சிறிய அடிபட்டிருக்கும் என்று எண்ணி இருக்கிறார். ஆனால் உயிரே போகும் அளவிற்கு இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் அவருக்கு இந்த விபத்து குறித்து ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அதாவது விபத்து நடந்ததாக சொல்லப்படும் இடம் தௌலா குவான். ஆனால் இருவரும் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனை உள்ள இடம் GTB நகர். தௌலா குவானுக்கும் GTB நகருக்கும் இடையே கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. அருகில் இருந்த மருத்துவமனையில் அனுமதித்திருந்தாலே தந்தையை காப்பாற்றியிருக்கலாமே என்ற சந்தேகம் எழுந்தது. இது குறித்து விளக்கம் கேட்க முற்பட்ட போது விபத்து ஏற்படுத்தியவர்களை பற்றி தகவல் கூறாமல் மருத்துவமனை நிர்வாகம் மௌனம் சாதித்திருக்கிறது. இதனால் நவ்னூர் சிங்கிற்கு பலத்த சந்தேகம் ஏற்பட போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. BMW காரை ஓட்டி வந்தது ஒரு பெண். அவரது பெயர் ககன்பிரீத். இவருக்கு பரீட்சித் என்பவருடன் திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். சம்பவத்தன்று இரவு அனைவரும் நைட் ரைட் வந்தபோதுதான் இந்த பயங்கரம் நடந்திருக்கிறது. கணவன் முன்னிருக்கையிலும் பிள்ளைகள் பின் இருக்கையிலும் அமர்ந்து கொள்ள ககன்பிரீத் காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். நவ்ஜோத் சிங்கும் அவரது மனைவியும் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை கண்டு பதறியவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றால் பிரச்சனை ஏற்படும் என நினைத்திருக்கிறார்கள். இதனால் டாக்ஸி மூலம் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆசாத்பூர் அடுத்த GTB நகரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அந்த மருத்துவமனை ககன்பிரீத்தின் குடும்பத்திற்கு நன்கு தெரிந்தவருக்கு சொந்தமானது என்பதால் இவர்கள் செல்வதற்குள் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் குறித்த எந்த தகவலையும் நவ்ஜோத் சிங்கின் மகனுக்கு மருத்துவமனை நிர்வாகம் தர மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி 20 கிலோமீட்டர் தூரம் அழைத்து சென்றதால் நவ்ஜோத் சிங்கை காப்பாற்ற முடியவில்லை. ஒருவேளை அருகே இருக்கும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தால் தந்தையை காப்பாற்றி இருக்கலாம் என குற்றம் சாட்டியுள்ளார் அவரின் மகன் நவ்னூர் சிங். இந்த விபத்தில் ககன்பிரீத்திற்கு அடிபட்டு இருக்கிறது. இதனால் அவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து BNS-இன் பல பிரிவுகளின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஆதாரங்களை அழித்தல் மற்றும் மறைத்தல் அல்லது தவறான தகவல்களை வழங்குதல் பிரிவு 238A அடங்கும். மேலும் பொது வழியில் வேகமாக வாகனம் ஓட்டுதல், மற்றவர்களின் உயிருக்கு அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல்கள் மற்றும் கொலைக்கு சமமான குற்றமற்ற கொலை ஆகியவற்றின் கீழும் பதிவு செய்யப்பட்டுள்ளது.